10th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டில முக்கியமான சாப்டர் என்னன்னா ட்ரிக்னாமெட்ரி. இது வந்து பாருங்க 8th சாப்டர் இன்ட்ரோடக்ஷன் டு ட்ரிக்னாமெட்ரி. இதான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இதுல இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. யூ ஹாவ் ஆல்ரெடி ஸ்டடிட் அபவுட் ட்ரையாங்கிள்ஸ். நீங்க 9th ஸ்டாண்டர்ட் என்ன பண்ணிருப்பீங்க, ட்ரையாங்கிள்ஸ் பற்றி படிச்சிருப்பீங்க. அண்ட் இன் பர்டிகுலர் ரைட் ஆங்கிள்ஸ் இன் யுவர் ஏர்லியர் கிளாஸஸ். ரைட் ஆங்கிள் அப்படின்னா என்னன்னா, ஒரு பக்கம் வந்து 90 டிகிரி இருக்கும். ஒரு ட்ரையாங்கிள்னா என்ன, 3 சைட்ஸ் இருக்கும், 3 ஆங்கிள்ஸ் இருக்கும். அதுல ஒரு ஆங்கிள் 90 டிகிரி இருக்குன்னா அதான் என்ன சொல்லுவோம்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி ஆல்ரெடி நீங்க 9th ஸ்டாண்டர்ட்லயே படிச்சிருக்கீங்க. Let us take some examples from our surroundings where right angles triangles can be imagined to be formed. அப்ப நம்ம ப்ராக்டிகலா டே டு டே லைஃப்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எங்கெல்லாம் ஃபார்ம் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, ஃபார் இன்ஸ்டன்ஸ் இவங்க என்ன எடுத்துருக்காங்க. சப்போஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஏ ஸ்கூல் ஆர் விசிட்டிங் குதுப் மினார். குதுப் மினாருக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் விசிட் பண்றாங்க. நவ் இஃப் ஏ ஸ்டூடெண்ட் இஸ் லுக்கிங் அட் த டாப் ஆஃப் த மினார் அட் ஏ ரைட் ட்ரையாங்கிள் கேன் பி இமேஜின் டு பி மேட் as shown. இப்போ வந்து பாருங்க, இங்க இருந்துட்டு நீங்க பாக்குறீங்க, பார்க்கும்போது இந்த குதுப் மீனாரோட டாப்பை பாக்குறீங்க. அப்ப வந்து என்ன ஆகும், நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ஃபார்ம் ஆகும். சரியா? கேன் த ஸ்டூடெண்ட் ஃபைண்ட் அவுட் த ஹைட் ஆஃப் த மினார் வித்வுட் ஆக்சுவலி மெஷரிங் இட். அப்ப இங்க இருந்து பார்க்கும்போது இதோட ஹைட்டை நம்மளால மெஷர் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ரெண்டாவது வந்து பாருங்க, சப்போஸ் a girl is sitting on a balcony of her house located on the bank of a river. ஒரு ரிவர் பேங்க்ல, ஒரு வீட்டுல மேல டாப்ல அவங்க பில்டிங்ல பால்கனில இருந்துட்டு ஒரு கேர்ள் வந்து என்ன பாக்குறாங்க. she is looking down at a flower pot placed on a stair of a temple situated nearby on the அதர் பேங்க் ஆஃப் த ரிவர். அதர் பேங்க்ல ஒரு டெம்பிள் இருக்கு. டெம்பிள்ல கீழே வந்து என்ன, இங்க ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கு. இந்த பால்கனில இருந்து இந்த ஃப்ளவர் பாட்டை பாக்குறாங்க. பார்க்கும்போது என்ன, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இஸ் இமேஜின் டு பி மேட் இன் தி சிச்சுவேஷன் as shown in figure. அப்ப இங்க வந்து பாருங்க, இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்ப இது வந்து பாருங்க, இது பர்பெண்டிகுலர். இங்க இருந்து பார்க்கும்போது இங்க ஒரு சைடு. சரியா? அப்ப இது வந்து என்ன, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஒரு இமேஜினரி ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. கேன் யூ ஃபைண்ட் த வித் ஆஃப் த ரிவர். இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிவர் வித்தை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கறத கேட்கறாங்க. இது ரெண்டாவது சிச்சுவேஷன். மூணாவது வந்து பாருங்க, சப்போஸ் ஏ ஹாட் ஏர் பலூன் இஸ் ஃபிளையிங் இன் த ஏர். அப்ப ஒரு ஏர் பலூன், ஹாட் ஏர் பலூன் வந்து ஏர்ல பறந்துட்டு இருக்கு. A girl happens to spot the balloon in the sky and runs to her mother to tell her about it. அப்ப இங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த பலூனை பாக்குறாங்க. பார்த்துட்டு வேகமா போய் அவங்க அம்மா கூட்டிட்டு வந்து அந்த பலூனை காட்டுறாங்க. சரியா? her mother rushes out the house to look at the balloon. அவங்க அம்மா வீட்ல இருந்து ஓடி வந்து அந்த பலூனை பாக்குறதுக்கு வராங்க. Now when the girl had spotted the balloon, initially it was pointed at A. When both the mother and daughter came out to see it, it had already traveled to another point B. இப்ப ஃபர்ஸ்ட் இவங்க பார்த்தப்ப என்ன இருக்கு, இந்த பலூன் இங்க இருக்கு. போயிட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு வந்து திரும்ப பார்க்கும்போது என்ன இருக்கு, இந்த பலூன் பறந்து இந்த பொசிஷனுக்கு வந்துருச்சு. சரியா? கேன் யூ ஃபைண்ட் த ஆல்டிடியூட் ஆஃப் பி ஃப்ரம் த கிரவுண்ட். அப்ப இந்த கிரவுண்ட்ல இருந்து இந்த பிக்கான ஆல்டிடியூட், ஹைட்டை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கறத கேக்குறாங்க. இதெல்லாம் சிச்சுவேஷன்ஸ். இத மாதிரியான ப்ராப்ளம்ஸ் தான். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து என்ன, நமக்கு குதுப் மினார் கீழ இருந்து ஒரு ஹைட்டான டவர் பாக்குறோம். அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்ப டவரோட ஹைட்டை கண்டுபிடிக்கிறோம். இன்னொன்று வந்து என்ன, ஒரு ரிவர் பேங்க் இருக்கு. ஒரு எண்ட்ல வந்து ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங் மேல பால்கனில இருந்து ஒரு பொண்ணு என்ன பண்றாங்க, ஆப்போசிட் சைட்ல ரிவர் பேங்க் அந்தாண்ட ஒரு ஃப்ளவர் பாட்டை பாக்குறாங்க. அப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. அப்ப ரிவர் வித் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்றாங்க. மூணாவது சிச்சுவேஷன் என்ன, ஒரு ஹாட் ஏர் பலூன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு பொசிஷன்ல இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு பொசிஷன்ல இருக்கு. இப்ப பலூனோட ஹைட் வந்து என்ன அப்படிங்கறத கேக்குறாங்க. இந்த மாதிரியான 3 சிச்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலயுமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இமேஜினரி ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், இந்த பலூன் எவ்வளவு ஹைட்ல இருக்கு, ரிவர் வித் என்ன, குதுப் மினாரோட ஹைட் என்ன, எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறத கேக்குறாங்க. பாருங்க, in all the situations given above, the distances or heights can be found by using some mathematical techniques which comes under a branch of mathematics called trigonometry. அப்ப இதெல்லாம் எதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும்னா, இது ஹைட், டிஸ்டன்ஸ், இதெல்லாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்னா trigonometryங்கிற இந்த ஐடியா வச்சு கண்டுபிடிக்க முடியும். mathematical technique. The word trigonometry is derived from the Greek word tri meaning 3, gon meaning sides and metron meaning measure. அப்ப ட்ரைனா என்ன, 3, கான்னா சைட்ஸ், மெட்ரான்னா மெஷரிங். In fact, the trigonometry is the study of relationship between the sides and angles of a triangle. ஒரு ட்ரையாங்கிளோட சைடை பத்தியோ அதோட ஆங்கிள்ஸ் பத்தியோ படிக்கக்கூடிய ஸ்டடி தான் என்ன சொல்றோம், trigonometry அப்படின்னு சொல்றோம். The earliest known work on trigonometry was recorded in Egypt and
பாபிலோன். ஆரம்பத்துல இந்த இப்ப ஏர்லியஸ்ட் ஸ்டடியில இதை பத்தின ஒர்க்ல எங்க போயிருக்குன்னா எஜிப்ட்லயும் பாபிலோன்லயும் போயிருக்கு. ஏர்லி அஸ்ட்ரோனமர்ஸ் யூஸ்ட் இட் டு ஃபைண்ட் அவுட் த டிஸ்டன்சஸ் ஆஃப் த ஸ்டார்ஸ் அண்ட் பிளானட்ஸ் ஃப்ரம் த எர்த். அப்ப எர்த்ல இருந்து லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கக்கூடிய பிளானட்ஸ் பத்தி எல்லாம் ஸ்டடி பண்றதுக்கு இந்த ட்ரிக்னாமெட்ரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. ஈவன் டுடே most of the technological advanced method used in engineering and physical sciences are based on trigonometrical concepts. இப்பயும் வந்து இன்ஜினியரிங்லயும் அதே மாதிரி பிசிக்கல் சயின்சஸ்லயும் மேக்ஸிமம் யூஸ் பண்றது இந்த trigonometry தான் யூஸ் பண்றோம். ஓகே, in this chapter we will study some ratios of sides of a right triangle with respect to its acute angles called trigonometric ratios of the triangle. ஒரு ட்ரையாங்கிள்ல என்ன ஆகுது, ஒரு 90 டிகிரி கம்மியா இருக்கக்கூடிய ஆங்கிள் என்ன சொல்லுவோம், அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அந்த அக்யூட் ஆங்கிளை வச்சுட்டு நம்ம சைட்ஸ்க்கான ரேஷியோவை நம்ம படிக்கக்கூடிய இந்த ஸ்டடி தான் என்ன சொல்றோம், trigonometric ratios of the angle அப்படின்னு சொல்றோம். we will restrict our discussion to acute angles only. நம்ம obtuse ஆங்கிளுக்கு போகல. அக்யூட் ஆங்கிள்னா 0 to 90 டிகிரிக்குள்ள இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் என்ன சொல்லுவோம்னா நம்ம அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அதுக்குள்ளேயே நம்ம ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறோம் நம்ம ஸ்டடிஸ், ஏன்னா ரொம்ப எலாபரேட்டா போகுங்கிறதுனால. however these ratios can be extended to other angles also. மற்ற ஆங்கிள்ஸ்க்கு நம்மளால கொண்டு போக முடியும். we will also define the trigonometric ratios for angles of measure 0 degree and 90 degree. அப்ப 0 degree 90 டிகிரிக்கு நம்ம trigonometric ratios டிஃபைன் பண்ண முடியும். we will calculate trigonometric ratios for some specific angles and establish some identities involving these ratios called trigonometric identities. நம்ம என்ன பண்றோம், ஒரு சில ஸ்பெசிபிக் ஆங்கிள்ஸ்க்கு இந்த ஐடென்டிட்டிஸ், அதாவது some specific angles and establish some identities involving the ratios. அதாவது சில ரேஷியோஸ், அதாவது trigonometric ratios பேஸ் பண்ண trigonometric identities நம்ம ஸ்டடி பண்ண போறோம். ஓகேவா, இதான் இதுல trigonometricல இன்ட்ரோடக்ஷன் டு trigonometryல கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்தது என்ன, trigonometric ratios அப்படின்னா என்னங்கிறத நம்ம பார்க்கணும்.